ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது குப்பைமேனி இலை. இதை வச்சு எப்படி நம்ம நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம், நம்மளுடைய நோய்களுக்கு உடம்புக்கு எப்படி பயன்படுத்தணுங்கிறத எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்மளுடைய பழங்கால முன்னோர்கள்லாம் இதை வச்சு நிறைய வைத்தியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. நம்ம அதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பான்சர் பார்த்துருவோம். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. என்ற வெப்சைட் மூலமா நம்மளுக்கு தேவையான பொருட்கள் நம்மளுக்கும் சரி, நம்மளுடைய ஃபேமிலி, ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை பற்றி நம்ம சொல்லலாம். இப்போ உள்ள காலங்களில் எல்லாருமே நம்ம ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதை அந்த BuyMode மூலமா பர்ச்சேஸ் பண்ணால் ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது மூலியமாகவே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம குப்பைமேனி இலையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குப்பைமேனி நம்மளுடைய மருத்துவத்துக்கு ரொம்பவே ஆயுர்வேத மருத்துவத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதை பற்றி நமக்கு தெரியறதே இல்லை. ஆனால் குப்பைமேனின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஸ்கின் அலர்ஜி, படர்தாமரை, இந்த மாதிரி அரிப்பு இருக்குள்ள இடத்துல நம்ம இந்த குப்பைமேனி போட்டோம்னா சீக்கிரமாகவே சரியாகும். அதுதான் நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இது காய்ச்சலுக்குமே ஒரு நல்ல மருந்தாக பயன்படும். காய்ச்சல் இருக்க போகும்போது இந்த குப்பைமேனி இலையோட சாறை எடுத்து அதில் கொஞ்சமாக தேன் கலந்து சாப்பிட்டோம்னா காய்ச்சல் கூட குறையும். அதுக்கப்புறம் தோல் நோய் உள்ளவங்க இதோட சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு ரெண்டையுமே சேர்த்து இந்த குப்பைமேனி இலையும் நல்லா அரைச்சி அதில் அப்ளை பண்ணோம்னா அந்த ஸ்கின் அலர்ஜி, அரிப்பு, இந்த பொடிசாக வர்றது, இந்த மாதிரி உள்ள இடம்லாம் சீக்கிரமே சரியாகும். இது 2-3 நாள் நம்ம தொடர்ந்து பண்ணோம்னா சரியாகும். அது மாதிரி தலையில் சில பேருக்கு அரிப்பு வரும். அப்புறம் பொடுகு பிரச்சனை இருக்கும். அவங்களுமே இதை நல்லா குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அரைச்சி தலையில் நல்லா தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் வச்சுது அதுக்கப்புறம் குளித்தோம்னா தலையில் உள்ள அரிப்பு, அப்புறம் பொடுகு தொல்லையெல்லாம் நமக்கு நீங்கும். இந்த குப்பைமேனி இலையை நம்ம அரைச்சி தலையில் தேய்ச்சோம்னா முடி கொட்டுறதும் குறையும். அப்புறம் நம்மளோட முடி வளர்ச்சிக்கும் இது உதவுகிறது. அப்புறம் கண் பிரச்சனைக்கு, கண்களில் எரிச்சல், அப்புறம் சிவப்பாக இருக்கிற உள்ளவங்க இலைச்சாரை நம்ம கண்ணுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் இலை இது தண்ணீரை வேக வச்சு அந்த தண்ணீரை வடிகட்டி குடிக்கணும். இலையில அரைத்து பகுதிக்கு அந்த என்ன இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற இடத்த நம்ம அந்த அலர்ஜி உள்ள இடத்துல நம்ம அரைச்சும் தேய்க்கலாம். அப்புறம் நம்ம இது கஷாயம் மாதிரியும் வச்சு குடிக்கலாம். உடம்புல உள்ள அசடு எல்லாமே சரியாகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.